நவராத்திரினா மெயினாக என்ன கொலு பூஜை கச்சேரி இது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்க. வேற எங்கேயும் போகவே வேண்டாம். இங்கே அருண் எக்ஸல் அவளோட சப்போர்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணேன். அங்கே ஏசி ஹால் மல்டிபர்பஸ் ஹாலில் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்லா ரொம்ப நல்லா பண்ணினோம். திருப்புகழ் கிளாஸ் எல்லாம் சொல்லித்தர, தியாகராஜ பஞ்சரத்னம், சாய் பஜன் பாடுவோம். கோவிலில் நிறைய அதுதான் ஒன்றில் ஆரம்பித்து பெருசாக போயிட்டே இருக்கு லிஸ்ட். நேராக போகிறோம், ஜம்முன்னு உட்காடுறோம். ஏசி ஹால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பியூட்டிஃபுல்னா சொல்ல வார்த்தையே கிடையாது, அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பாட்டுக்கும் அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கை தட்டி மனசார வாழ்த்தினாங்க. அண்ட் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரியோர்கள், எல்டர்ஸ், அண்ட் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அருண் எக்ஸலோனாலே எப்போவுமே மியூசிக்கோட கனெக்டட் தான். ஏன்னா எங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்டுமே ராகம் பேரில் தான் இருக்கும். அவங்க எல்லாரும் இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் அத்தனைக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் ஒரு கிளியராக கேட்க முடியறது. இதை விட என்ன அப்படின்னா பாட்டு கேட்டு முடித்த உடனே நேராக போய் டைனிங் ஹாலில் போய் சாப்பிட. அதுதான் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதாவது இங்கே இருக்கிறவாள்லாம் என்னமோ கஷ்டப்பட்டு இருக்கா மாதிரிலாம் அவள் நினச்சிட்டு இருக்கா மாதிரி. ஐ மீன் ரிட்டையர்மெண்ட் ஹோம்னு ஒன்று இவ எல்லாருக்கும் அப்படி ஒரு தனியாக இருப்பாங்க, சோகமாக இருப்பாங்க, இந்த மாதிரி நினச்சாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா. இங்கே பார்த்த உடனே தான் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. வேண்டல் ஸ்நேகிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய தீப்ஷி பிளஸி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜீவா எலைட் ஆக்டிவ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி மகாபலிபுரத்தில் தான் இருக்கும். யூ கேன் ஆஸ்க் மீ. நிறைய கம்யூனிட்டி ஸ்பேசஸ் இருக்குது எல்டர்லி பீப்புளுக்கு. இது என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் அன் ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட்ங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சமைக்கிற வேலை கூட இருக்காது. அண்ட் எவ்ரி திங் இஸ் லைக் டேக்கன் கேர். அதுவும் இங்கே வந்தவங்க கிட்டே நான் கொஞ்சம் பேர்கிட்ட பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஐ மீன் வீட்டு பூட்டி கூட மாட்டோம், அந்தளவுக்கு ஐ நோ எவ்ரி ஒன். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, நவராத்திரி ஸ்பெஷல்ஸ் போயிட்டுருக்கு. காலையிலேருந்து ராத்திரி இருக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. என்ன ப்ரோக்ராம்ஸ் ஏது ப்ரோக்ராம்ஸ்ன்ட்டு நீங்கள் என்னோட இன்றைக்கி சேர்ந்து பாருங்கள். வாங்க போகலாம். ஆக்டிவ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியோட ரெசிடென்ஸ் தான் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகே சார், சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கீங்க? நாங்கள் 4 வருஷமாக இங்கே இருக்கோம். இங்கே 4 இயர்ஸாக இருக்கேன். 4 இயர்ஸா? 3 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இங்கே என்னவா இருக்குது? இங்கே மெயினாக இட்ஸ் லார்ஜ் ஸ்பேஸ் ஃபார் வாக்கிங், greenery, full of greenery, and staff is very good, cooperative, elderly people, so we got a good company here. பெஸ்ட் ஃபெசிலிட்டி நாங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், பட் வி என்ஜாய் எவ்ரி திங். சமைக்கிறதில்ல, சாப்பிட்றோம், வெளியில் போகிறோம், வாக்கிங் போகிறோம். நல்லா இருக்குது. நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், பின்னாடி கார் ஹார்ன் வருதில்ல, ஹாங்கிங் கிடையாது, நாங்கள் பாட்டாக இருக்கோம். So tell me, your parents are living here, right? Correct. Yeah, so how is your feeling, because you you're far away living from your parents, so how good that you feel that your parents are here? Well, I'm really glad they're here. Feels it's a very safe place for them, and also it's a great community. It's a very well-run facility, so I feel like all their needs are taken care of here. So overall, I feel, given I'm so far away, actually my sister, I have a sibling, and so we're just happy that they're in a place that I think that takes care of seniors very well. Very sweet. So the old age, that is the most important. So, and very calm atmosphere also here, no traffic. So safety wise, very good place. அதே மாதிரி சுற்றி வரலாம், ஒன்றும் பயம் இல்லை. முதல்ல வீட்டு பூட்ட மாட்டோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பூட்ட மாட்டோம். நாங்கள் போட்டோம். வி ஆர் அப்சல்யூட்லி சேஃப். திரும்பி அங்கே போயிட்டு சில சமயம் when we go back to மெட்ராஸ், வீட்டை பூட்டாமல் நம்மகிட்ட இந்த ஹேபிட்டில் வந்துட போகிறேன்னு எனக்கு பயமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 4 வருஷம் ஆகிடுது. மெயினாக லேடிஸ்க்கு உங்களுக்கு நிறைய குக்கிங் அது இல்லை. அப்புறம் நிறைய கோவிலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் மியூசிக் சம்மந்தமாக சொல்லணுன்னா உங்களுக்கு
மியூசிக்கே இங்கே நிறைய கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க எங்களுக்கு. ஆ முதல்ல நாங்கள் இந்த மகா பெரியவா பஞ்சரத்னம் இங்கே வந்து தான் கற்றுண்டோம். பேசிக்காக நான் கர்நாடிக் மியூசிக் கற்றுட்டுருக்கேன். இங்கே அருண் எக்ஸல் அவளோட சப்போர்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணேன். அங்கே வந்து ஏசி ஹால் மல்டிபர்பஸ் ஹால் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்லா ரொம்ப நல்லா பண்ணினோம். கணேஷ் சர்மா, நெய்வேலி சந்தானு கோபால் அவெல்லாம் வந்திருந்த ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு. ஸோ எல்லாம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தா. திருப்புகழ் கிளாஸ் எல்லாம் சொல்லித்தரா. தியாகராஜ பஞ்சரத்னம், சாய் பஜன் பாடுவோம். கோவிலில் நிறைய ஆக்டிவிட்டிஸ். அதுதான் ஒன்றில் ஆரம்பித்து பெருசாக போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. நான் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இங்கே. இந்த வயசுக்கு அங்கே ஆற்றுல இருந்தோன்னா மயிலாப்பூரில் தான் இருக்கோம் நாங்கள். அங்கே இருக்க வீடு, சமையல் அதே பண்ணிட்டு இருப்போம். இங்கே வந்து இதிலெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். Oh, it's been excellent. You know, obviously where I live, I don't get the advantage of going, experience it like this, as well as, you know, don't have kacheris every day. So that's been a huge plus. And we've really, both my husband and I have been really enjoying it. And you know, the caliber of artists that come to perform here, I mean, I guess it's a retirement community, didn't expect. So they've been doing a fantastic job with the Navratri celebration. நவராத்திரினா மெயினாக வந்து என்ன கொலு, பூஜை, கச்சேரி இது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் எதுக்கு வேறு எங்கேயும் போகவே வேண்டாம். அதுவும் கச்சேரின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் வச்சுட்டு நம்ம சிட்டியில் போய் ஒரு சபாவில் போய் கச்சேரி கேட்குறதுனா எவ்வளோ கஷ்டம். அதுவும் நைட்டில் வந்து திருப்பி நைட்டு 9 மணிக்கு மேலே திருப்பி ஆற்றுக்கு வந்து திருப்பி. இங்கே அதெல்லாம் இல்லை. நேராக போகிறோம், ஜம்முன்னு உட்காடுறோம். ஏசி ஹால், பெரிய புதுசாக ஒரு மைத்ரி ஹால்னு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பியூட்டிஃபுல்னால் சொல்ல வார்த்தையே கிடையாது, அவ்வளோ நல்லா இருக்குது. முடிஞ்ச உடனே டம்முன்னு கீழே இறங்கி வந்து டைனிங் ஹாலில் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு போய் படுத்துப்போம். ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறோம். அதுவும் மியூசிக்காகவே மெயினாக இந்த ஃப்ரெண்ட்ஸு, எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இங்கே அவ்வளோ பெரிய ஹாலு, சவுண்ட் சிஸ்டம், அந்த ஸ்டேஜு எல்லாம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு ஒரு நேரம் தெரியாது. அவ்வளோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். கச்சேரி இல்லாமல் அவ்வளோ நல்லா பாடினா எல்லாருமே. இந்த 3 டேஸும் அவ்வளோ நல்லா இருந்தது. இன்னும் வரப்போகிற கம்மிங் டேஸ் வண்டர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ நிறையா லேர்ன் பண்ணிக்கிறோம் நாங்கள் இங்கே. அதேமாரி நிறைய பேர் இங்கே எக்ஸ்பர்ட்ஸ். இங்கே எல்லாம் பெரிய பெரிய கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அவா. ஸோ நம்மளோட சீனியர் அவள் வந்து டீச் பண்ணுறா. வித்தவுட் அவளோட ஏஜ் எல்லாம் இது பண்ணாமல் தே ஆர் ஒரு இன்ட்ரெஸ்டோடு எல்லாமே நடக்கிறது இங்கே. வேணுஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட தீப்ஷி பிளஸி. ஸோ இன்றைக்கி ஜீவா எலைட் ஆக்டிவ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கோம். ஸோ நவராத்திரி அழகான நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதில் நம்மளோட மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் சார் இன்றைக்கி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தாலே தெரியுமா உங்களுக்கு கச்சேரி நல்லபடியாக முடிஞ்சுது. நான் வந்துட்டு ஃபுல் கச்சேரியில் உட்காந்து அப்படியே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்கள் பாடல்கள் எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஜீவா கம்யூனிட்டியில் வந்துட்டு நவராத்திரி ஸ்பெஷல்ஸ் போயிட்டுருக்கு. இது வந்துட்டு 4வது நாள் இல்லைங்களா? மிஸ்டர் சுரேஷ், அவங்க ஒய்ஃபு மிஸ்ஸஸ் சாந்தி ரொம்ப வருஷமாக தெரியும். எங்கள் அப்பாவோட பரமரசிகா 2 பேரும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான். அதுக்கு முன்னாடி எனக்கு அவளுங்க டச், அப்பா போனதுக்கப்புறம் டச் இல்லை. இருந்தாலும் இந்த கச்சேரிக்கு வந்துட்டு என்னோடய பாட்டை ஒரு கச்சேரியில் கேட்டுவிட்டு அந்த அம்மா உடனே ஒரு கச்சேரி நவராத்திரியில் இருக்கணும்னு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த கச்சேரிக்கு வந்துட்டு ஐயோ இவ்வளோ நாள் பாடுற எப்படி மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து வச்சா. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். இப்போது எங்களுக்கு பாடுறவாளுக்கும் சரி சக கலைஞர்களுக்கும் இந்த மைக்கு நன்னா இருந்துருத்துன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதோட இல்லை அது மாதிரி இருந்ததுன்னா கணக்கு இல்லாத பாடின்னு இருக்கலாம். ஒரு எஃபர்ட் இன்றைக்கே ஒரு 2:30 மணிக்கு முடிக்க சொன்னாரேன்னு முடிச்சேன்னு ஒழிய நான் போயிட்டே இருப்பேன். பிகாஸ் ஆடியன்ஸும் உட்காந்துருந்தா அவளுக்கு வேலை இருக்குது இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தபோது ஐ வாஸ் ஸோ ப்ளீஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ்டு. இவ்வளோ நான் இங்கே உட்காந்து கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல அப்போ தான் அதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரியாது நான் இங்கே வரப்போகிறேன்னு. நான் சும்மா அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தேன். இங்கே ஜீவா எல்லோரும் சொல்கிறாளே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜீவா போனால் நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் இங்கே வந்து தங்கியிருக்கிறவெல்லாம் இருக்கா. இந்த பத்மான்னு ஒரு லேடி இங்கேயே வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு தங்கியிருக்காரு. இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது எம்எஸ்ஆர் அப்போ இன்னும் நிறைய பேர் ரமான் இருக்கா. அவள் எல்லாருமே அவள்லாம் வந்து தங்கி இந்த இடத்த பற்றி நிறைய சொல்லி சும்மா ஒரு வாட்டி வந்து என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாமேன்னு வந்தேன். அப்போ சுரேஷ் சாருக்கும் சரி எனக்கு அவளும்
ரொம்ப நாளுக்கு அப்புறம் டச் விட்டு போச்சு. அவளும் பிஸியாக இருந்தான். அழகாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் என் ஒய்ஃபெல்லாம் வந்திருந்தோம். இங்கே ஒன்று வாங்கி விடணும், நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், நானும் ஒய்ஃபும் தான் இருக்கிறதுனால சரி இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னா கெஸ்ட்டு மாதிரி ஒன்ஸ் இன் வே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதாவது இங்கே இருக்கிறவாள்லாம் என்னமோ கஷ்டப்பட்டு இருக்கா மாதிரிலாம் அவள் நினச்சிட்டு இருக்கா மாதிரி. ஐ மீன் மைண்ட் செட் இருக்கு, ரிட்டையர்மெண்ட் ஹோம்னு ஒன்று இவ எல்லாருக்கும் அப்படி ஒரு நினைப்பு இருப்பாங்க, சோகமாக இருப்பாங்க, இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா. இங்கே வந்து பார்த்த உடனே தான் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே வந்து தான் நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வந்து சந்தேகமே இல்லை. அது மாதிரி முதல் டைம் வந்தவுடனே அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்னை கச்சேரிக்கு கூப்பிட்ட உடனே நவராத்திரிக்கும் இதே மாதிரி நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டு ஃபுல் கச்சேரியும் கேட்டா. ரொம்ப அன்றைக்கி ஆக்சுவலி சுரேஷ் வந்து எங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்தி பாடினேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் கண் கலங்கி போயிட்டார். எனக்கு அன்றைக்கி அவ்வளோ தூரம் வந்துட்டு பேசவும் ஆரம்பித்து எல்லாமே பேசினார். இவர் சுரேஷ் வந்து அவ்வளோ அழகாக மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி அதில் ஐ எம் நாட் அட் ஆல் எக்ஸாஜரேட்டிங் எனி திங். ஏன்னா எங்கள் வீட்லேயே ஒரு சமாச்சாரம், அப்போவே எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் சமாச்சாரம் ஆல்ட்ரேஷன் எதோ ஒன்று பண்ண வச்சு சுரேஷ்ட தான் கன்சல்ட் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்தார். அதுலேருந்து எனக்கு ஆமாம் பண்ணார். இப்போ இங்கே வந்தோடனே போன வருஷம் அந்த ஹாலில் பார்த்தா இது அதோட பிரமாதமாக இருக்குது. இந்த ஹால் இன்னும் பெருசு பண்ணியிருக்கேன் சார். சவுண்ட் சிஸ்டம்லாம் பயங்கரமா வச்சு அங்கே நான் சவுண்ட் சிஸ்டம் அங்கேயே நல்லா இருந்ததுமா. ஸ்பெசிஃபிக்காக நான் அந்த மைக்காரர்கிட்ட சொன்னேன், ரொம்ப நன்னா வச்சுருந்து அந்த அங்கே ஓப்பனாக இருந்த போதே இன்னும் மேலும் மேலும் இது வளரணும். ஸ்வீட் நன்றி சார், நிறைய விஷயங்கள் அழகாக ஷேர் பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகர் சாய் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம அருணெக்ஸலோ ஜீவா நவராத்திரி கான்சர்ட் சீரீஸில் எங்களுடைய கச்சேரி இப்போ தான் முடிஞ்சுது. அண்ட் உள்ள நுழைஞ்சதுலேருந்தே இட் வாஸ் சச் அ வெரி ஒரு வெல்கமிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிகாஸ் த வே தே ட்ரீட்டட் அஸ், த ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த அந்த அன்பு, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பாட்டுக்கும் அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கை தட்டி மனசார வாழ்த்தினாங்க. அண்ட் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரியோர்கள், எல்டர்ஸ், அண்ட் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் நான் அதை ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜீவா வராதவங்க எல்லாரும் யூ ஷுட் டெஃபினெட்லி கம் ஹியர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் டு கெட் an experience because this is not just ஒரு ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் பிளேஸ் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி முற்றி it is so much of nature, so much of beauty. இங்கே ஒரு கோவில் இருக்குது, பக்கத்தில் கோஷாலா இருக்குது, and there is so much of amazing things happening around Ziva. ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாரும் you should at least once come to Ziva Mahabalipuram and visit this place. Once again, thanks to Arunexalo and the beautiful people, Suresh sir, Arun brother, and Shanti ma'am. And Shanti ma'am was very kind enough to sit for our concert today. Fulla ukkandu she listened to our concert. It's such a great blessing to all of us. And thank you once again for this amazing opportunity. Thank you. நம்மளோட சுரேஷ் சார் இணைஞ்சிருக்காரு, அருணெக்ஸலோட மேனேஜிங் டைரக்டர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் இந்த கச்சேரி வந்து 15 இயர்ஸாக நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஐடியாலாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதை பற்றி சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க. அருணெக்ஸலோனாலே எப்போவுமே மியூசிக்கோட கனெக்டட் தான். ஏன்னா எங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்டுமே ராகம் பேரில் தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா சாருகேசி, ஹம்சத்வனி, அது மாதிரி எல்லாமே ராகம் பேரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு 25 வருஷமாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கராக நம்ம வந்து பண்ணோம், ஒரு 7-8 சீசன் பண்ணோம். ஸோ அதில் வந்து மியூசிக் வீடு வாங்குற கனவே பாதி பேருக்கு அங்கே தான் நிறைவேறிச்சு அந்த மாதிரி. ஸோ மியூசிக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எஸ்பெஷலி அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக்கில் வந்து வளரும் கலைஞர்களுக்கு இது ஒரு ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நவராத்திரி நாத வைபவம்னு ஒரு கேப்ஷன் கொடுத்து, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய அது ஒரு பேட்டன்டட் லோகோ மாதிரி பண்ணிட்டோம். அது 15 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து இது நடக்கிறது 6வது வருஷம். முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம், அதாவது 10 வருஷம் நம்ம வந்து மியூசிக் அகாடமியில் வருஷம் பண்ணுவோம். இது வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி அது வந்து இந்த நவராத்திரியை கொண்டாடணும் அப்படின்னாலே பாட்டு கச்சேரி தான். ஸோ அதுக்காக அதை ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க.
இந்த 400 ரெசிடென்ட்ஸ் இவங்களால டெய்லி மியூசிக் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போக முடியாது இல்லைங்களா? போயிட்டு வர முடியாது. இவங்க இங்கே வந்து அதனால் கச்சேரியை இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் நாத வைபவம் வந்து நவராத்திரி நாத வைபவம் மியூசிக் அகாடமியில் பண்ணுற நாத வைபவத்தை இப்போ ஜீவாவில் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்ன அப்படின்னா 2020 இந்த கம்யூனிட்டி ஆரம்பித்த உடனே வந்து உங்களுக்கு கோவிட் வந்தது. ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் கோவிட் டயத்துலேயும் நாங்கள் நவராத்திரி நாத வைபவம் 9 நாள் கச்சேரி பண்ணோம். அவங்க எல்லாரும் இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் அத்தனைக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்களால ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் ஒரு கிளியராக கேட்க முடியுது. இதை விட என்ன அப்படின்னா பாட்டு கேட்டு முடித்த உடனே நேராக போய் டைனிங் ஹாலில் போய் சாப்பிடுவோம். அதுதான் சார் எல்லாருமே சொன்னாங்க, எங்களுக்கு என்ன கவலை இருக்குது, இறங்கி வந்தோம், டீ காஃபி குடித்தோம், கச்சேரி கேட்போம், டிஃபன் சாப்பிட்டோம், வீட்டுக்கு போய் தூங்குவோம், சமைக்கணுன்ற பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது அவங்களுக்குலாம். ஆல்ரெடி தே ஹேட் அன் ஹால், அதுதான் கச்சேரி நடந்துட்டுருக்கு. இதுக்காக வந்துட்டு ஓகே ஐ நீட் பெட்டர் அக்யூஸ்டிக்ஸ், பெட்டர் சவுண்ட் சிஸ்டத்துக்காக இந்த ஹாலை பில்ட் பண்ணிக்கிங்க. உள்ளே வரும்போதே மியூசிக் ஆகட்டும், சவுண்டிங், எவ்ரி திங் இஸ் லைக் சூப்பர் பர்ஃபெக்ட். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார், நன்றி. ஸோ இப்போ நம்மளோட சாந்தி சுரேஷ் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? எவ்ரிதிங் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபார் அஸ். பொங்கல் தீபாவளின்னு கிடையாது, எந்த ஒரு நல்ல நாள் விசேஷமாக இருந்தாலுமே வந்துட்டு இங்கே ஒரு பெரிய திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி அந்த கான்செப்ட் அதை பற்றி எங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் வந்து 15 இயர்ஸாக அது பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அப்போ சிட்டியில் இருக்கும்போது மியூசிக் அகாடமியில் வி யூஸ் டு அரேஞ்ச். அப்போவே நல்ல க்ரௌட் வரும் வெளியில், பிகாஸ் இட்ஸ் அ ஃப்ரீ கான்சர்ட். ஸோ நிறைய இது முன்னாடியிலேருந்தே நாங்கள் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் பாஸ் வேணும்னா நீங்கள் கேன் கம் அண்ட் கலெக்ட் இட் அட் அவர் ஆஃபீஸ்னு போட்டுட்டோம். ஸோ தே கம் அண்ட் கலெக்ட் அண்ட் தே ஆல் என்ஜாய். எல்லாமே சூஸ் பண்ணி ரொம்ப நல்ல கான்சர்ட்ஸ் வி யூஸ் டு கிவ். அப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. இங்கே வந்து ஒரு 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எல்லாரும் எந்துவாக, அதுவும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனி இது. முன்னாடி அங்கே இருக்கும்போது வி யூஸ் டு பஸ்ஸில் அவளை அழைச்சின்னு வந்து அங்கே அவளை பார்க்க வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இங்கே வந்தோடனே வி தாட் வை வி கேன் சேஞ்ச் இட் ஹியர் ஸோ தட் அவளும் நிம்மதியாக உட்காந்து இருந்த இடத்துலையே கேட்கலாம் அப்படின்னு. Ma'am, you have such a magical voice, தெரியுமா? No, I have been performing for all எல்லா கான்சர்ட்ஸ்லயும் இங்க நடக்கிறதுல I perform. You all know that you are a singer, but உங்க வாய்ஸ் அப்படியே நேர்ல கேட்கும்போது எனக்கு அவ்வளோ it is just transporting me to some other galaxy. அந்த மாதிரி இருந்துச்சு. Thank you so much. This is because you have a lot of interest in music that நீங்க வந்துட்டு ஒரு ஹால் with perfect sound system நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது என் ஹஸ்பண்ட் தான் always likes to do everything perfect. எல்லாமே ஒரு ஹை கிளாஸில் வந்து நல்ல அவுட்புட் இருக்கணும், அதனால் பண்ணோம். இங்கே நீங்கள் பார்த்தேன்னா இந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் இன்றைக்கி கலர் கோட் வந்து எல்லோ நவராத்திரி. ஸோ தேர் ஆல் அடான் இன் எல்லோ சாரி. அதுக்குன்னு மெனக்கெட்டுன்னா அந்த ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்தாலே எல்லாம் எல்லோவில் இருப்பா. ஸோ எவ்ரிடே தே இன்னும் ஒரு எந்தூவோட தே கம். That makes us very happy. So thank you so much. It was lovely talking to you. Thank you. Thank you.